ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் வெட்டுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எப்படியோ நெட்ல போய் தான் ஹேர் ஸ்டைல் தேட போறோம். அதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸோட ஷேப் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நெட்ல பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம எப்படியோ மாடல்ஸோட ஹேர் ஸ்டைல் தான் நம்ம தேடுவோம். மாடல்ஸ்க்கு அவங்க ஃபேஸ்க்கு பெர்ஃபெக்ட்டான ஹேர் ஸ்டைல் வெட்டியிருப்பாங்க. அதே ஹேர் ஸ்டைல் அப்படியே அதில இருக்கிற மாரி நம்ம வெட்டினா கூட சில டைம் நம்ம மூஞ்சிக்கு சூட் ஆகாது. ஏன்னா அவங்களோட ஃபேஸ் ஷேப் வேறையா இருக்கும். நம்மளோட ஃபேஸ் ஷேப் வேறையா இருக்கும். ஸோ முதல்ல உங்க ஃபேஸ் ஷேப் என்னன்றத கண்டுபிடிச்சு, அதுக்கு சூட் ஆகுற மாரி ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம நெட்ல தேடணும். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபேஸ் ஷேப் வந்து ரவுண்ட். பார்த்தீங்கன்னா, உலக உருண்டை மாரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் என்னோட ஃபேஸ் ஷேப் ரவுண்ட். அதுமாதிரி ரவுண்ட், ட்ரையாங்கிள், ஹார்ட்டின்னு சொல்லி வித்தியாசமான ஃபேஸ் ஷேப் இருக்கு. அதில உங்க ஃபேஸ் ஷேப் எதுன்றத கண்டுபிடிச்சு, அதுக்கு ஏத்த ஹேர் ஸ்டைல நீங்க முதல்ல சூஸ் பண்ணணும். அண்ட் 2வது ஃபோட்டோஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம பார்த்துட்டு ஓகே ஆயிடுச்சுன்னா, அந்த ஹேர் ஸ்டைல் கண்டிப்பா நம்ம முடி வெட்டுறவங்களுக்கு நம்ம மனசுல என்ன இருக்குன்றத சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அதனால அத ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதே மாரி ஃபோட்டோ எடுக்கிற இடத்துல நம்ம என்ன ரெகுலரா தப்புனா, ஒரே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஃப்ரண்ட் ஃபேசிங்ல ஒரே ஒரு ஃபோட்டோ எடுப்போம். அப்படி எடுக்காம எந்த ஹேர் ஸ்டைல் சைட்ஸ், பேக் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு அதே மாரி வேணும்னா, அப்ப நம்ம சைட்ஸ், பேக், ஃப்ரண்ட் எல்லா ஆங்கிள்லயும் ஃபோட்டோஸ் இருக்க மாரி. சில ஹேர் ஸ்டைல்ஸ்ல தெளிவா ஃபோட்டோஸ் இருக்கும். நம்ம தேடி பார்த்தாலே ஃபோட்டோஸ் இருக்கும். இந்த மாதிரி சைட் வியூ, ஃப்ரண்ட் வியூ, பேக் வியூ, அது மாதிரி 4, 5 வியூ எடுத்துட்டு போய் நம்மளுக்கு காமிச்சாதான் அவருக்கும் புரிஞ்சு ஃபுல்லாவே நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி எடுத்துவாரு. ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ எடுக்காதீங்க. எல்லா வியூஸ்ல இருந்தும் ஃபோட்டோ எடுத்துட்டு போய் கடைக்காரர்கிட்ட காமிங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பேக்கப்க்கு எதுக்கோ இன்னொன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு சில டைம் தெரியாது. பட் அவங்களுக்கு கடைக்காரங்களுக்கு தான் தெரியும். ஒரு ஹேர் ஸ்டைல் நம்ம சூஸ் பண்றோம், ஒரு பியர்ட் ஸ்டைல் நம்ம சூஸ் பண்றோம்னா, அதுக்கு தேவையான அளவுக்கு அடர்த்தியான முடி, லெங்தான முடி நம்மளுக்கு இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ உங்களால முடிஞ்சா நீங்களே உங்களுக்கு அந்த லெங்த், இப்போ நம்ம கிட்ட இவ்வளோ லெங்த் இருக்கு, இவ்வளோ பியர்ட் இருக்கு, ஸோ இதை வச்சு இந்த ஸ்டைல், இந்த ஷேப் தான் பண்ண முடியும்ன்றத நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டைல் சூஸ் பண்ணுங்க. அப்படின்னா பேக்கப்க்கு ஏதோ ஒரு 2, 3 ஸ்டைல்ஸ் வச்சுக்கோங்க. கடைக்காரர்கிட்ட கூட்டு போய், ஆனா எது நான் பண்ணா நல்லா இருக்கும், ஏன்னா அவங்களுக்கு நம்மளோட கொஞ்சம் ஐடியா இருக்கும். நம்ம லெங்த், இந்த லெங்த்துக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம், இந்த ஃபேஸுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணலாம்னு சொல்லி நல்ல கடைக்காரங்களா இருந்தால் அவங்களுக்கு ஐடியா இருக்கும். அவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு சொல்லுவாங்க, இந்த ஹேர் ஸ்டைல், இந்த லெங்த் இது பர்ஃபெக்டா இருக்கும் தம்பின்னு சொல்லி அவங்களே சொல்லுவாங்க. ஸோ பேக்கப் 2, 3 எதுக்கோ வச்சுக்கோங்க. ஒரு 2, 3 ஸ்டைல், 2, 3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு போய் காமி கடைக்காரங்கிட்டையும் கேட்டுக்கோங்க. ஃபைனலி இதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஹேர் சலூன் மாத்தாதீங்க. கடையில புதுசா வருது, டிஃப்ரெண்டா ஆஃபர் தரான்னு சொல்லி பண்ணலாம். எப்பயாவது போய் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை யுவர் பெஸ்ட். முடிஞ்ச அளவுக்கு ஒரே சலூன்ல போய் வெட்டுங்க. ஸோ நம்ம ஒரே சலூன்ல போய் வெட்டினா அவர் கூட நம்மளுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். நம்ம மண்டை, நம்ம ஸ்டைல் புரிஞ்சு அவரும் அதுக்கு ஏற்ற மாதிரி சொதப்பாம வெட்டுவார். இந்த புதுசா நம்ம போய் ட்ரை பண்ணும் போது தான் நம்மளுக்கு புரிய வைக்காம கஷ்டப்படுவோம். மற்றபடி ஒரே சலூன் நம்ம செட் பண்ணிட்டோம்னா எப்பவுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவர் ஹேர் ஸ்டைல் பர்ஃபெக்டா பண்ணி கொடுப்பாரு. அண்ட் இன்னைக்கு அவ்வளவுதான் நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கீழே எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் இந்த மாதிரி வீடியோ பண்ணலாமா பண்ண வேணாமான்றது எனக்கு தெரியும். அண்ட் இதில் நான் பேசுனதுல பர்டிகுலரா உங்களுக்கு எதை பத்தியாவது தெரியணும்னா, ஹேர் கலரிங் பத்தி இல்லை வேற ஹேர் ஸ்டைல் பத்தி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதை பத்தி நான் தனியா இன்னொரு வீடியோ போடுறேன். அண்ட் அதோட கண்டிப்பா என்னோட அடுத்த வீடியோ வரப்போகுது. ஸோ என்னோட அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.